இலங்கையை உலுக்கிய ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இன்று வரை மர்மமாகவே இருந்து வருகின்றன. சஹரான் என்பவன் தலைமையிலான ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத குழு அந்த தாக்குதலை மேற்கொண்டது என்றாலும் அந்த தாக்குதலின் பின்னணியில் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் ஒரு சிலரது கரங்கள் இருப்பதாகவே உறுதியாக நம்பப்பட்டு வருகின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களுடன் தொடர்பு பட்டிருந்த பலர் இது பற்றிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் பல முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் அந்த கோணத்தினாலான விசாரணைகளை ஜனாதிபதி ஆணைக்குழு, நீதிமன்றம், ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு பிரிவினர் என்று பல தரப்புகளும் மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த வாரம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்திருந்த அறிக்கை ஒன்றில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். சஹரான் குழுவான தேசிய தௌஹீத் ஜமாத் என்கின்ற குழுவுக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரே ஆயுதங்களை வழங்கியதான சாட்சியம் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த சதித்திட்டங்கள் குறித்து தகவல்கள் வழங்குகின்ற சாட்சிகளை ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகின்றார்கள் என்றும், சாட்சிகளுக்கு பணம் மற்றும் வெளிநாட்டு பயணாசை காட்டப்படுகின்றன என்றும், அதற்கு இணங்காதவர்களை மோட்டார் சைக்கிள்களில் பின்தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், போதைப்பொருள் வழக்குகளில் அவர்களை சிக்க வைக்கப் போவதாக மிரட்டல்கள் விடுப்பதாகவும் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருந்த ராணுவ அதிகாரி ஒருவர் பற்றிய தகவல்கள் வழங்கிய சாட்சி ஒருவர் போலி முகப்புத்தக கணக்கு மூலம் வரவழைக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். இந்த பின்னணியில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியான சஹரான் தொடர்பான தகவல்களை வெளியிட்ட சாட்சிகள், அந்த சாட்சிகள் மிகச் சிறிய சாட்சிகளாக இருந்தால் கூட எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக காத்தான்குடியில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை இங்கு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அந்த சம்பவம் 2018ஆம் ஆண்டு நடைபெற்றது. கொல்லப்பட்டவர் பழனி பாபா என்று அந்த பிரதேசத்தில் உள்ளவர்களால் அழைக்கப்படுகின்ற முகமது இஸ்மாயில் என்ற 70 வயது வயோதிபர். காத்தான்குடி டீன் வீதியில் அலியார் சந்தி என்று அழைக்கப்படுகின்ற சந்தியில் தேநீர் கடை வைத்திருந்த இந்த வயோதிபர் 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். பழனி பாபாவின் படுகொலை தொடர்பாக அந்த பிரதேசத்து வாழ் மக்கள் சந்தேகம் வெளியிட்டிருந்தார்கள். அவரது படுகொலை ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினருடன் தொடர்புபட்ட ஒரு தரப்பினராலும் சஹரான் குழுவினராலும் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அதற்கான விசாரணைகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், சாட்சிகள் திட்டமிட்டு கலைக்கப்பட்டதாகவும் அந்த பிரதேசத்து வாழ் மக்கள் கூறுகின்றார்கள். பழனி பாபா என்று அழைக்கப்படுகின்ற 70 வயது முதியவரான முகமது இஸ்மாயில் இதற்காக கொல்லப்பட்டார். அவரை கொலை செய்த குழுவினர் யார்? சம்பவத்தின் சாட்சிகள் ஏன் மறைக்கப்பட்டன? யாரால் மறைக்கப்பட்டன? விடைகளை தேடி காத்தான்குடிக்கு பயணித்தது ஐபிசி தமிழின் செய்தி பிரிவு. பழனி பாபாவின் மரணத்தை மாத்திரம் ஸ்ரீலங்காவின் காவல்துறை முறைப்படி விசாரணை நடத்தியிருந்தால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்ற ஒன்றே நடந்திருக்காது என்று கூறுகின்றார்கள் காத்தான்குடி வாழ் மக்கள். தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் சஹரான் குழு உருவாக்கி தௌஹீத்வாத கொள்கைகளை அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது, ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினருடன் சேர்ந்து இயங்கிய குழு ஒன்றின் உதவியோடு சஹரான் குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட பழனி பாபாவின் படுகொலை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் திட்டமிட்டு மூடி மறைக்கப்பட்டது என்று குற்றம் சுமத்துகின்றார்கள் அந்த பிரதேசத்து வாழ் மக்கள். பழனி பாபாவின் படுகொலையின் பின்னணி இதுதான். காத்தான்குடியில் 2 இஸ்லாமிய மத அடிப்படைவாத பிரிவுகள் அந்த காலகட்டத்தில் செயற்பட்டு வந்தன. ஒன்று, ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹரான் தலைமையில் தௌஹீத்வாத கொள்கையை அடிப்படையாக வைத்து செயற்பட்டுக் கொண்டிருந்த NTJ, அதாவது தேசிய தௌஹீத் ஜமாத் என்ற குழு. மற்றையது ரவுஃப் மௌலவி என்பவர் தலைமையில் செயற்பட்ட சுன்னத்துல் ஜமாத் என்ற சுஃபி முஸ்லிம் பிரிவு.
இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையில் அவ்வப்போது பிரச்சனைகள், கலவரங்கள் காத்தான்குடியில் ஏற்படுவது வழக்கம். 2017 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி பெட்ரோல் குண்டுகள், வாள்கள் போன்றவற்றுடன் ரவுஃப் மௌலவியின் கொள்கைகளை பின்பற்றும் மக்கள் பெரும்பாலாக வசிக்கின்ற பிரதேசத்திற்குள் சென்ற சஹரான் குழுவினர் அங்கு போதையொழிப்பு மாநாடு என்கின்ற பெயரில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அந்த கூட்டம் ஒரு கலவரமாக உருவெடுத்த போது தலைக்கவசம் அணிந்து தம்மை மறைத்தபடி அங்கு தோன்றிய சஹரான் குழுவினர் வாள்கள், பெட்ரோல் குண்டுகள் கொண்டு ரவுஃப் மௌலவியின் ஆதரவாளர்களை தாக்கினார்கள். அந்த கலவரத்தில் சுன்னத்துல் ஜமாத் பிரிவைச் சேர்ந்த பலர் காயமடைந்தார்கள். 3 பேர் வாழ்வெட்டு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் இருந்தார்கள். அந்த சம்பவம் இடம்பெற்றது காத்தான்குடி டீன் வீதியில் உள்ள அலியார் சந்தியில். அந்த அலியார் சந்தியில் தான் பழனி பாபாவின் தேநீர் கடை இருந்தது. அந்த சம்பவத்தின் பிரதான சாட்சிதான் பழனி பாபா என்கின்ற முகமது இஸ்மாயில். அந்த சம்பவத்தில் சஹரான் குழுவைச் சேர்ந்த 16 பேர் கைது செய்யப்படுகின்றார்கள். சஹரான் தலைமறைவாகி விடுகின்றார். சஹரானின் தந்தை, சஹரானின் 2 சகோதரர்கள் உட்பட அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகின்றார்கள். சிறையில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறை பிள்ளையான் அடைத்து வைக்கப்பட்ட அறைக்கு அடுத்ததாக உள்ள அறை. இங்குதான் சஹரான் குழுவுக்கும் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சாலைக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுகின்றன. ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுக்குள் சஹரான் குழு உள்வாங்கப்படுகின்றது. இது பற்றி பிள்ளையானின் பேச்சாளரான அசாத் மௌலானா விவரமாக சாட்சி வழங்கியிருக்கின்றார். குற்றவாளிகளாக சிறைக்கு சென்ற சஹரான் குழுவினர் ஸ்ரீலங்காவின் புலனாய்வாளர்களாக வெளியே வருகின்றார்கள். அவர்கள் வெளியே வந்ததும் வராததுமாக அவர்கள் சிறைக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தவரும் அவர்கள் மீதான வழக்கின் முக்கிய சாட்சியமான பழனி பாபா சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அதுவும் நவீன இயந்திர துப்பாக்கியினால். இதற்கு முன்னர் அலியார் சந்தையில் நடைபெற்ற கலவரத்தில் வெறுமனே வாள்களையும் பெட்ரோல் குண்டுகளையும் மாத்திரமே பாவித்த சஹரான் குழுவினர் அவர்கள் சிறையை விட்டு வெளியே வந்த சில நாட்களில் இயந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்த ஆரம்பித்திருந்தார்கள். டிவிஎஸ் அபாச்சி மோட்டார் சைக்கிளில் வந்த 2 வாட்டசாட்டமான நபர்கள் அந்த படுகொலையை செய்ததாக அந்த பிரதேசத்து மக்கள் கூறுகின்றார்கள். அந்த படுகொலை தொடர்பான சிசிடிவி பதிவுகளும் காவல்துறையினரால் சேகரித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவுடன் இணைந்து செயற்பட்ட ரவீந்திரன் குகன் என்ற இயற்பெயரையுடைய ஹுசேன் என்பவரும் சஹரானின் தம்பியான ரிஸ்வான் என்பவரும் இணைந்தே அந்த படுகொலையை செய்ததாக அந்த பிரதேசத்து மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இங்கு குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், பழனி பாபா படுகொலை தொடர்பான விசாரணைகள் சரியானபடி நடைபெறவில்லை என்பது மாத்திரமல்ல, சாட்சிகள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஹுசேன் உட்பட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பிரதான கொலையாளியான சஹரானின் தம்பியும் சிறையில் வைத்து புலனாய்வு பிரிவினுள் உள்வாங்கப்பட்டவருமான ரிஸ்வான் கைது செய்யப்படவில்லை. விசாரணைகள் முறைப்படி நடைபெறவில்லை என்றே தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்டு சிறையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஹுசேனுக்கு ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவிடம் இருந்தே 3 வேளை உணவு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. காவல்துறை கைப்பற்றி சென்றதாக கூறப்பட்ட சிசிடிவி பதிவுகள் வழக்கில் சமர்ப்பிக்கப்படவில்லை. மருத்துவ சான்றிதழ் கூட பெறப்படவில்லை அல்லது வழக்கிற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. துப்பாக்கி பிரயோகத்தை அடுத்து அங்கு விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் வெற்று தோட்டாக்களை அங்கிருந்து எடுத்துச் சென்றதாக அந்த பிரதேசத்து வாழ் மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த வெற்று தோட்டாக்கள் ரசாயன பகுப்பாய்வுக்கு கொடுக்கப்படவில்லை. கடைசியில் அந்த வெற்று தோட்டாக்களும் மாயமாக மறைந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. பழனி பாபாவின் விசாரணையில் சந்தேகம் இருப்பதாகவும் அந்த படுகொலை மீள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறுகின்றார்கள் அந்த பிரதேசத்து வாழ் மக்கள். அந்த படுகொலை விவகாரத்தை அந்த நேரத்தில் விசாரணை செய்த கஸ்தூரி ஆராய்ச்சி, நிமால், திசநாயக்க போன்ற அதிகாரிகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏதாவது உயர்மட்ட அழுத்தங்கள் இருந்தனவா என்று கண்டறியப்பட வேண்டும் என்றும் பழனி பாபாவின் உறவினர்கள் கூறுகின்றார்கள். சஹரான் குழு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் உள்வாங்கப்பட்ட காலகட்டத்தில் சாட்சிகளை மறைக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட அத்தனை படுகொலைகள் பற்றியும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டால்
ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் முழு பரிமாணமும் வெளியே தெரிய வரும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். நீதியான விசாரணைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்குமா? நீதியை இந்த மக்களுக்கு வழங்குமா? ஸ்ரீலங்காவை தொடர்ந்து ஆட்சி செய்து வருகின்ற அரசாங்கத்திடம் என்றாவது ஒரு நாள் நீதியை பெற்ற தரப்பாக தமிழ் இனமும் முஸ்லிம் இனமும் மாறுமா? காலம்தான் பதில் கூற வேண்டும்.